அனைவருக்கும் வணக்கம். வருகிற ஜூலை 12ஆம் தேதி நடத்தப்பட இருக்கிற டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 தேர்வுல வெற்றி பெறுவதற்கு இன்னும் சரியாக ஒரு 60 நாட்களுக்கு உள்ளதான் இருக்கு. ஸோ அநேகர் கேட்கிற கேள்வி, இந்த 60 நாட்களில் அப்படிங்கிறது நம்ம டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 தேர்வு அப்படிங்கிறது வெற்றி சாத்தியமா அப்படின்னு சொல்லி இந்த 3 நிமிட வீடியோ பாருங்க. நிச்சயமான ஒரு முழுமையான வெற்றியை உங்களுக்கு தரும். இந்த குரூப் 4 தேர்வு அப்படிங்கிறது ஜூலை 12ஆம் தேதி நடத்தப்படக்கூடிய தேர்வுல நீங்க முழுமையான வெற்றி பெறணும் அப்படின்னு சொன்னா இந்த 18 மணி நேர ரூல் அப்படிங்கிறத நீங்க ஃபாலோ பண்ணுங்க. இன்னையிலிருந்து சரியாக விடிய கால 5 மணிக்கெல்லாம் எழுந்து இரவு 11 மணி வரை ஒரு 18 மணி நேரம் அப்படிங்கிறத நான் சொல்ற மாதிரி ஒரு சிஸ்டமேட்டிக்கா நீங்க ப்ரிப்பேர் ஆனீங்க அப்படின்னு சொன்னா 60 நாளில் நீங்க அரசு அதிகாரி. குரூப் 4 தேர்வு அப்படிங்கிறது உங்களுக்கு அரசு வேலையை இந்த வருடமே தரும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. முதலாவது அந்த 18 மணி நேரம் அப்படிங்கிறத முதல் 8 மணி நேரம் அப்படிங்கிறது நீங்க தனியா ஒரு அகாடமியில படிச்சாலும் சரி, இல்ல நீங்க ஒரு தனி பயிற்சியில பண்ணாலும் சரி, முதல் 8 மணி நேரம் அப்படிங்கிறத கண்டிப்பாக ஒரு ப்ரிப்பரேஷன்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு அகாடமிக் அவர்ஸா எடுத்துங்க. ஒரு அகாடமியில படிக்கிறீங்கன்னா ஒரு 8 மணி நேரம் அந்த அகாடமிக்காக நீங்க கொடுங்க, அல்லது உங்களுடைய தனி பயிற்சி அப்படிங்கிறதுக்காக கொடுங்க. அடுத்த 4 மணி நேரம் அப்படிங்கிறது குறிப்பாக நீங்க செல்ஃபா ப்ரிப்பேர் பண்ணணும். ஒரு அகாடமியில படிச்சுட்டு இருக்கிறவங்க ஒரு 4 மணி நேரம் அப்படிங்கறது நீங்க செல்ஃபா ப்ரிப்பேர் பண்ணணும். அவங்க என்ன நடத்திருக்கிறாங்க அப்படிங்கறத மறுபடியும் ஒரு ரீகேப் அப்படிங்கறத ஒரு 4 மணி நேரம் எடுத்துக்கணும். அப்ப 8 + 4 12 மணி நேரம் ஆயிடுச்சு. அடுத்ததாக ஒரு 2 மணி நேரம் அப்படிங்கிறது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் அப்படிங்கறது நீங்க அடிச்சு பார்க்கணும். நீங்க அன்னன்னைக்கு என்னென்ன அப்படிங்கிற மாதிரி பாடங்கள் படிச்சிருக்கீங்களோ அதுல ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ல எந்த மாதிரியான கேள்விகள் கேட்டிருக்காங்க அப்படிங்கறத நீங்க அடிச்சு பார்க்கணும். 12 + 4 16 அப்படிங்கிறது 8 + 4 12, 12 + 2 அப்படிங்கிறது 14 மணி நேரம் ஆயிடுச்சு. ரிமைனிங் அந்த 2 hours அப்படிங்கறது நீங்க என்ன பண்ணணும் சார் அப்படி சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா நீங்க ஒரு செல்ஃபா ஒரு டெஸ்ட் அடிச்சு பார்க்கணும். டெய்லி மாக் டெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி நீங்க ஒரு செல்ஃபா ஒரு டெஸ்ட் யூனிட் வைஸ் டெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி அடிச்சு பார்க்கணும். இப்ப 16 மணி நேரம் இருக்கும். இப்ப நீங்க டெஸ்ட்லாம் அடிச்சு பார்த்திருப்பீங்க, அதை நீங்க திருத்தி பார்த்திருப்பீங்க. அதுல உங்களுக்கு தெரியாத விஷயங்கள் இருக்கும் இல்லையா, ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்கன்னா 4 அப்படிங்கிற மாதிரி இருக்கும் இல்லையா, அதை ஒரு லாஸ்ட் 2 hours அப்படிங்கிறது நீங்க தெரியாத கேள்விகளுக்கு விடை தேட முயற்சி செய்யுங்க. அதான் ரெமடியல் லேர்னிங் அப்படின்னு சொல்லுவோம். இந்த 18 மணி நேரத்தை இந்த 60 நாட்கள்ல யாரு காம்ப்ரமைஸ் இல்லாம சரியாக திட்டமிட்டு சரியான முயற்சியும் சரியான பயிற்சியும் செய்யறாங்களோ அவங்களுக்கு வெற்றி நிச்சயம். சரிங்க, இப்போ என்ன பண்ண, எப்படி இந்த 18 மணி நேரத்தை நீங்க உபயோகமா இந்த 60 நாட்கள் பயன்படுத்தணும் அப்படிங்கறத பார்த்தாச்சு. அடுத்தபடியாக எந்த மாதிரியான காரியங்கள்ல கவனம் செலுத்தினா அல்லது எந்த பாடப்பகுதியில கவனம் செலுத்தினா இந்த 18 மணி நேரம் 60 நாள் அப்படிங்கிறதுல நீங்க வெற்றியை பெற முடியும் அப்படின்னு சொன்னா முதலாவது தமிழ் தான். 100 கேள்விகள் அப்படிங்கிறது தமிழ் அப்படிங்கிறது இருக்கனால நீங்க 6ஆம் வகுப்புல இருந்து 12ஆம் வகுப்பு வரை இருக்கக்கூடிய புத்தகங்கள், குறிப்பாக 10ஆம் வகுப்பு புத்தகங்கள், 11th 12th இருக்கக்கூடிய சிறப்பு தமிழ் சில முக்கியமான விஷயங்களை மட்டும் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா இப்ப நியூ சிலபஸ் படி 7 அப்படிங்கிற பாயிண்ட் புதிய சிலபஸ்ல இருக்கு. தமிழுக்கு தான் அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். 2வது மேத்தமெட்டிக்ஸ் அப்படிங்கிறதுக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். 3வது அப்படிங்கிறது இந்தியன் பாலிட்டி அப்படிங்கிறது. 4வது அப்படிங்கிறது யூனிட் 4 and 5 அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கணும். ஸோ அதுக்கப்புறம் தான் அந்த 60 நாள் அப்படிங்கிறது இதுவே உங்களுக்கு 185 கேள்விகளுக்கு உங்களை தயார்படுத்திடும். 185 கேள்விகளுக்கு தயார்படுத்திருச்சுன்னா ரிமைனிங் அப்புறம் தான் நீங்க ஜியோகிராஃபி, சயின்ஸ், இந்த மாதிரி கரண்ட் அஃபேர்ஸ் அந்த மாதிரி இருக்கிற விஷயங்களுக்கு நீங்க கவனம் செலுத்தலாம். இதை நீங்க சரியாக பின்பற்றுவீங்களானால் இந்த வருடம் நீங்க அரசு வேலை பெறுபவராக நிச்சயமா மாறுவீங்க. மறந்துடாதீங்க, 18 மணி நேர ரூல் அப்படிங்கறத அப்ளை பண்ணுங்க. பிளஸ் பாத்தீங்கன்னா தமிழுக்கு அதிகமான இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க, மேத்தமெட்டிக்ஸ்க்கு அதிகமான இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க, பாலிட்டிக்கு அதிகமான இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. யூனிட் 4 and 5 அப்படிங்கிறது பழையதுல யூனிட் 8 and 9 இருந்துச்சுல, அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஸோ 8 மணி நேரத்துல இருந்து 8 மணி நேரம் அப்படிங்கிறது நீங்க ஒரு அகாடமிக்காக நீங்க பிளான் பண்ணுங்க. 4 மணி நேரம் செல்ஃபா ப்ரிப்பேர் பண்ணுங்க. 2 மணி நேரம் ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் பாருங்க. 2 மணி நேரம் மாக் டெஸ்ட் டெய்லி ஒரு யூனிட் வைஸ் மாக் டெஸ்ட் அடிங்க. ஸோ 2 மணி நேரம் ரெமடியல் லேர்னிங் அப்படிங்கறத கத்துக்குங்க. வெற்றி நிச்சயம். ஸோ மீண்டும் ஒரு வீடியோல உங்களை சந்திக்கும் வரை நான் டாக்டர் ஹரிஹரன், தென்றல் ஐஎஸ் அகாடமி, காரைக்குடி. தேங்க்யூ ஸோ மச்.